2 மாத காலம் உங்கள் வாழ்வில் பொன்னான காலம். வெகு நாட்களாக வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம் என்று ஆசைப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் நிறைவேறும். பழைய வண்டியை வித்துட்டு புது வண்டி வாங்கலாம் என்று நினைத்தவர்களுக்கும், ஒரு செகண்ட் ஹேண்ட் வண்டியாவது வாங்கலாம் என்று நினைத்தவர்களுக்கும், பழைய வீடை இடித்து விட்டு புது அபார்ட்மெண்ட் கட்டலாம் என்று நினைத்தவர்களுக்கும், ரொம்ப நாட்களாக நகை வாங்கலாம் என்று நினைத்து கொண்டிருப்பீர்கள். நகை விலை வேறு திடீர் என்று குபீர் என்று விலை ஏறி கொண்டிருக்கிறது. ஆக எவ்வளவு விலை ஏறினாலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நகையை வாங்குவீர்கள். நிச்சயமா நீங்க வாங்குறீங்களா இல்லையா என்று பொறுத்திருந்து பார்த்து கூட கமெண்ட் செய்யலாம். ஆக மேசராசியில் பிறந்தவர்களுக்கு 50% நன்மையாகவும் 50% பேர்களுக்கு விரயம் செலவும் ஆகி கொண்டிருந்திருக்கும். இது உண்மையா இல்லையா என்று நீங்கள் தான் கமெண்ட்ல சொல்லணும். அப்படி இருந்தவர்களுக்கு சுகஸ்தானத்தில் குரு பகவான் வருவதால் தாய் வீட்டாருக்கும் சரி, தாய்க்கும் சரி, உங்களுக்கும் மனக்கசப்பு ஏற்பட்டிருந்தால் அந்த மனக்கசப்பு நீங்கி மீண்டும் நீங்கள் உறவாடக்கூடிய நேரம் வந்து விட்டது. உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய காலம் வந்து விட்டது. உங்களுடைய கடன் சுமையெல்லாம் நீங்கக்கூடிய காலம் வந்து விட்டது. கடன் சுமை நீங்கி நீங்கள் மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய நிலைகள் ஏற்படும். இந்த 3ஆம் இடத்து குரு பயிற்சியால் ஒரு 50% பேருக்கு நன்மை நடந்தது அல்லவா? அந்த 50% பேர் சில பிரான்ச்சஸ் கூட ஓபன் பண்ணியிருக்கு. ஆனாலும் அந்த பிரான்ச்சஸ் சாதாரண நிலையில் தான் லாபத்தை கொடுத்திருக்கும். போட்ட முதல்ல கூட எடுக்க முடியாத நிலையில் இருக்கும். அப்படி உள்ளவர்களுக்கும் இந்த 2 மாத காலத்தில் மிகப்பெரிய திடீர் ராஜயோகமாக, மிகப்பெரிய ஒரு லாபமாக, இன்னும் நீங்க அடுத்தபடியாக பிரான்ச்சஸ் ஓபன் பண்ணக்கூடிய நிலைகள் ஏற்படும். அதே போல 50% பேருக்கு விரயமாகி கொண்டிருந்தது அல்லவா? அவர்களுக்கு 100 கிலோ வெயிட் தலையில் சுமந்து கொண்டிருந்தவருக்கு 75 கிலோ வெயிட் குறைந்தால் வெறும் 25 கிலோ மட்டும்தான் தலையில் இருக்கும். அப்போ அது பொசுக்கென்று இருக்கும், வெயிட்டே இல்லாமல். அந்த மாதிரி ஒரு உணர்வை நீங்கள் உணரப் போகிறீர்கள். நன்மைகள் உங்கள் இல்லம் தேடி வரப்போகிறது, உங்களுடைய உள்ளம் தேடி வரப்போகிறது. இந்த மேசராசிக்காரர்கள் எந்த இடத்திலும் முதன்மையாக இருக்க வேண்டும் என்று இயற்கையாகவே ஒரு இலக்கை கொண்டவர்கள். அதற்காகவே இவர்களுக்கு ரெஸ்ட் எடுக்கும் நேரத்தில் கூட இந்த மேசராசியில் பிறந்தவர்கள் ஹோம்ஒர்க் செய்வதில் வல்லவர்கள். தனக்கு ஹோம்ஒர்க் இல்லை என்றாலும் நாளைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று மைண்ட் அளவிலாவது ஹோம்ஒர்க் செய்து கொண்டிருப்பார்கள். ஏனென்றால் இவருடைய இலக்கே முதன்மை இடத்தை அடைய வேண்டும் என்பதற்கு. ஆக அரசியலில் உள்ளவர்கள், இந்த மேசராசியில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய லாபத்தையும் மிகப்பெரிய நல்ல மதிப்பு மரியாதையும் கூடக்கூடிய நாட்களாக இந்த அதிசார பெயர்ச்சி இருக்க போகிறது. ஆக எங்க திரும்பினாலும் புகழ் வானில் மின்னக்கூடிய நிலைகள் உங்களுக்கு வரும். இந்த அதிசார குரு பயிற்சி இறை அருளோடு உங்களுக்கு எல்லா வளங்களையும் கொடுத்து மன மகிழ்ச்சி கடலில் மூழ்க வைக்க வேண்டும் என சொல்லி